ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கீ லைக் பண்ணிங்கன்னா சர்வ் பண்ணும்போது கீயும் சர்வ் போட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு சர்வ் பண்ணுவோம், இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போய் எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க. கடுகு பொரிஞ்சதும் கேஷ்யூ நட் போட்டுருங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி போட்டுக்கலாம். ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கின்னு ஆட் பண்ணிக்கோங்க. கறி காரத்துக்கு தேவையாகிற அளவு பச்சை மிளகா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 big ஆனியன் போட்டுங்க. ஆனியன் நீங்கள் அதிகமாக போட்டால் தான் கிச்சடி டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ தான் எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் ஆனியன் எல்லாம் வதங்கிடுச்சு. ஒரே ஒரு டொமேட்டோ, ஸ்மால் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம இதிலேயே எடுத்து வச்சுருக்க ரவை போடுறோம். அதுக்கு தான் ஸ்டார்டிங்கில் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுனது. இந்த ரவை ஃப்ரை ஆயிடுச்சுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா, ரவை ஃப்ரை ஆகிறதும் நல்ல ரவை வாசனை வரும், ஒரு நல்ல அரோமேட்டிக் ஸ்மெல் வரும். 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இதே கப்பில் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதுலேயே நம்ம 2.5 கப், 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ரவை ஃப்ரை ஆகிட்டு பிறகு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். 2 கப். இப்போ பாருங்கள், 1/2 கப், 2.5 கப் வாட்டர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோடைய டீட்டெயில் லிங்க்கு நான் டைட்டில் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பன்சி ரவை இல்லை ப்ரோக்கன் வீட் ரவை எடுத்தால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிங்க. இன்னொரு 1/2 கப் கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிங்க. ஏன்னா அது கொஞ்சம் அதிகமாக தண்ணி இழுக்கும். நான் எடுத்தது உப்பிட்டு ரவை, அதனால 2.5 கப் ஊற்றினேன் 1 கப்புக்கு. நீங்கள் பன்சி ரவை எடுத்திங்கன்னா இல்லை ப்ரோக்கன் வீட் ரவை எடுத்திங்கன்னா ஒரு 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிங்க. கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர் எந்த தண்ணி ஊற்றினாலும் அதே மெஷர்மெண்ட் தான். இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலைகள் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் சிம்மில் வச்சுட்டு ரவை குக் ஆகட்டும். நீங்கள் சென்டரில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. 10 மினிட்ஸ் ஆகட்டும். நான் ஃபுல் சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் விட்டேன். இப்போது சர்வ் பண்ணிக்கலாம். ரவா கிச்சடி பிளேட்டிங் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ரவா கிச்சடி. நம்ம பிளேட்டிங்காக கேஷ்யூ நட் போட்டோம்னா பாருங்கள், க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இன்னைக்கு ரவா கிச்சடி கூட பிக்கல் தான் வைக்கிறேன், மாங்காய் தொக்கு. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சட்னி கூட செஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். See you all. Bye. Next video.